உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454545545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். விஜயை நம்பி வந்திருக்கிற இளைஞர்களே, விஜயை நம்பி வந்திருக்கிற அன்பு சொந்தங்களே, விஜயை நம்பி வந்திருக்கிற பாமரர்களே, உங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். விஜய் இந்த எலெக்ஷன் வரைக்கும் இப்படி தான் இருப்பார். இவருக்காக நீங்கள் செலவு பண்ணாதீங்க, இவருக்காக கூட்டம் கூடாதீங்க, இவருக்காக கொடி தூக்காதீங்க, இவருக்காக கோஷம் போடாதீங்க. மொத்தத்தில் இவரை நம்பி ஆற்றுல இறங்காதீங்க. நத்தாத்தில் உங்களை விட்டுட்டு போயிடுவார். அதுவும் விஜய் இந்த எலெக்ஷனில் தோல்வி விட்டால், தோற்று போயிட்டா அவர் வெளிநாட்டு தப்பி ஓட போகிறாரு. அதனால் வேணாயா, வீணாக செலவு பண்ணாதீங்க, அவங்கவுங்க வேலையை பாருங்கயா அப்படின்னு கன்னியாகுமரியில் விஜயோடைய முன்னாள் பிஆர்ஓ PT செல்வகுமார் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருக்கார். அதோடு சேர்த்து இன்னொன்று சொல்லியிருக்கார். இப்போ அவருக்கு திமுகவில் இணைந்தார். திமுகவில் இப்போ ஒரு பொறுப்பு பதவி கொடுத்துருக்காங்க. ஒரு குறுகிய காலத்தில் ஒரு பதவி ரைட், அது ஒன்றும் நம்ம மனுஷன் சொல்ல. எந்த கட்சியும் அவர் அதிமுகவுக்கும் போகலாம், தேமுதிகவுக்கும் போகலாம், பாமகவுக்கும் போகலாம், அவருடைய விருப்பம் அது. PT செல்வகுமார் அவர் சொல்கிறார், நான் 35 வருடங்களாக விஜயோட பயணத்துவேன். விஜயோடைய வளர்ச்சிக்கு SA சந்திரசேகரை தாண்டி எனக்கு ஒரு பெரிய பங்குண்டு. அவருக்கு தோல்வினா பிடிக்கவே பிடிக்காது. நானே கண்கூட பார்த்துருக்குறேன். இந்த தோற்று போன ப்ரொடியூசர், அவர் படம் தோல்வி விட்டு போச்சுன்னு வச்சுங்க, அந்த படம் ஃபெயிலியர் ஆகி போச்சுன்னா அந்த ப்ரொடியூசர் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவரை விரட்டிடுவார். இல்லைனா என்ன பண்ணுவார், அவரை பார்க்க விரும்பலன்னு சொல்லி போய் ஒளிஞ்சுப்பார். ஒளிஞ்சிக்கிட்டு அப்படியே இடுக்குலேருந்து அப்படி பார்ப்பார். பார்த்து அவர் கிளம்பின பிறகு வெளியே வருவார். அவருக்கு இந்த தோல்வினா பிடிக்கவே பிடிக்காது. அந்த ப்ரொடியூசர்களை கிட்ட சேர்க்கவே மாட்டார். அந்த இயக்குநர்கள் அந்த பக்கம் தலை வச்சே படுக்க மாட்டார் அப்படின்னு சொன்னார். இதே PT செல்வகுமார் தான் சில மாதங்களுக்கு முன்னால் ஒரு சேனல் கொடுத்து பேட்டி, விஜய் மாதிரி மனிதாபிமானம் உள்ள ஒரு நபர் யாருமே கிடையாதுங்க. அவரை மாதிரி போய் ஷூட்டிங் ஸ்பாட்டில் உதவின்னு கேட்டால் போதும், அப்படி உதவி பண்ணக்கூடியவர். நானே பல பேர் உதவிக்கு கூட்டு போயிருக்கேன். நெஞ்சில் ஈரம் உள்ள ஒரு நபர். ஒரு நரிக்குற பெண்மணியெல்லாம் படிக்க வச்சுருக்காரு. மருத்துவ உதவின்னு கேட்டால் செஞ்சுருக்காரு. அவர் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்ல, இது மாறும். இது அரசியலில் ஒரு விஷயந்தான். PT செல்வகுமார் நான் ஜெமினி சினிமான்னு ஒரு பத்திரிகை, அந்த பத்திரிகையில் விளம்பர பிரிவில் இருந்த ஒரு நபர். விளம்பர பிரிவில் இருந்தவர். அப்போ சினிமா பத்திரிகையில் அது முக்கியமான பத்திரிகை. நுங்கம்பாக்கத்தில் தான் அதனுடைய ஆஃபீஸ் இருந்தது. அடிப்படையில் பத்திரிகையாளர்லாம் கிடையாது. இவர் அது போய் விளம்பரம் வாங்கி கொடுக்கும். அப்போ SA சந்திரசேகருடைய படங்களுக்கு தொடர்ச்சியாக PROவாக இருந்தவர் யாருன்னா கிளாமர் கிருஷ்ணமூர்த்தி. மறைந்த கிளாமர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அப்புறம் பையன் வந்த பிறகு, விஜய் வந்த பிறகு என்ன ஆகிப்பட்டார், இவர் கொஞ்சம் பழைய நாடோடி மன்னன் காலத்துலேருந்து அவர் PROவாக இருக்கார். கமலஹாசனுடைய படங்களுக்கு தொடர்ந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸோடைய ஆஸ்தான PROவாக இருந்தவர் கிளாமர் கிருஷ்ணமூர்த்தி. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, SSC சரி ஒரு நல்ல ஆக்டிவாக ஒருத்தர் இருந்தால், ஒரு யங்ஸ்டர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்பொழுது இந்த ஜெமினி சினிமா பத்திரிக்கையாக விளம்பரம் வாங்கிட்டு வந்தது. தம்பி நீ விஜய்க்கு PRO ஒர்க் பண்ணுறியா, இந்த நாளை செய்தி சார் தாராளமாக சார் நான் ஒர்க் பண்ணி தரேன் சார்ட்டு அப்படி தொடங்கின ஒரு விஷயம்தான். அங்கே PT செல்வகுமார்ன்றவர் அங்கே ஒரு நபர் தானே கண்டி, SSC தான் ஆளினால் எல்லாமே. SA சந்திரசேகர் தான். இப்போ நான் விஜயை உருவாக்கினேன், நான் வளர்த்து விட்டேன், ஏன் என்னை தலையில் ஏறி அடிக்கிறாரு, என்னை மாரில் குத்துனாரு அப்படின்ற மாதிரி பேசும்போது இதெல்லாம் அவங்க அப்பா சொல்ல வேண்டியது. ஒரு தந்தை நீங்கள் ஒரு மாச சம்பளத்துக்கு வேலை பார்த்த ஒரு நபர், அவ்வளோதான். விஜய் வளர்ந்துட்டார் அப்படின்போது என்ன, PT செல்வகுமார் அப்போ என்ன பண்ணுவார்னா, இப்போ மாதிரி இமெயிலையோ அல்லது வாட்ஸ்அப்லேயோ அந்த ஃபோட்டோஸ்லாம் அனுப்புறது கிடையாது. அப்போ பிரிண்ட் போடணும். நான் 90 காலகட்டங்களில் 90 இறுதியிலாம் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் போடணும். பத்திரிகைக்கு தகுந்த மாதிரி ஃபோட்டோ கொடுப்பாங்க. ஒரு காச்சா மோச்சா பத்திரிகை அப்படின்னா எங்கேயாவது அவுட் ஆஃப் ஸ்டில் ஒன்று கொடுப்பாங்க. இப்போ பெரிய பத்திரிகை டெய்லிஸில் தினத்தந்தி, தினமலர், இந்த மாதிரியான பத்திரிகைகள் பெரிய பெரிய சைஸு. வார பத்திரிகையில் குமுதம், ஆனந்த விட அந்த ஆஃபீஸ் வாசல்லே போய் கொடுப்பாங்க. நான் ஒரு வார பத்திரிகையில் பார்க்கும்போது கொடுத்தவர் தான் அவர். அதில் இன்னொரு விசேஷம் என்னன்னா, விஜயோட சோலோ படத்தை கொடுக்கறதுக்கு பதில் அப்போ பார்த்துட்டு கதாநாயகி படத்தை கொடுத்துட்டு போயிட்டார். மறந்து கதாநாயகியோட சோலோ படம், அது என்ன படம் ஞாபகம் இல்லை, கண்ணமனா திட்டு வாங்கினார் SA சந்திரசேகர் அவர்கிட்ட. ஆனால் முழுக்க முழுக்க விஜயை உருவாக்குனது அவருடைய தந்தை தான், உருவானது விஜயோடைய திறமை தான்.
நீங்கள் அப்படி சொல்கிறவர் வந்து ஃபெயிலியர் ஆகி போன எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மறுபடியும் ரீஎன்ட்ரியாக வந்து நீங்கள் வந்து மேலே கொண்டு வர வேண்டித்தானே. எப்பவுமே சினிமாவில் என்னென்னா வளர்ந்த பிறகு ஒரு 50-60 பேர் வந்து நான் தாங்க இவரை வளர்த்து விட்டேன், நான் தாங்க இவரை வளர்த்து விட்டேன், நான் தாங்க இவரை வளர்த்து விட்டேன் அப்படின்னு. அது இயல்பாக உள்ள ஒரு விஷயந்தான் அது. நீங்கள் வளராதவன் பக்கம் எவனுமே போக மாட்டாங்க, அவன் கண்டு கூட மாட்டாங்க. சினிமாவில் ஜெயித்தவருடைய குரல் தான் எடுபடும் அது. அதனால் இப்படி இருந்த ஒரு நபர் இன்னைக்கு வந்து அவர் பேசுகிறார் வந்து போயிடாதீங்க, அதாவது வந்து அவருக்கு வந்து தோல்வியே பிடிக்காது அப்படின்போது கீழே சோஷியல் மீடியாவில் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. தாவே கொண்ட நான் சொல்லலை, அப்போ வந்து பாருங்கள், அப்போ வெற்றி தாங்க, தோல்வியே பிடிக்காது இல்லை எங்கள் தலைவருக்கு, வெற்றி தான் விரும்பார், வெற்றி தாங்க இது அப்படின்னு. இன்னொரு முக்கியமான ஒரு பிடி செல்வகுமார் சொல்லணும்னா பிஆர்ஓவா விஜய் படங்களுக்கு இல்லாமல் மற்ற படங்களுக்கும் ஒர்க் பண்ணியிருக்காரு வந்து. இன்னும் கேட்ட இவர் கேஎஸ் ரவிக்குமார் படங்கள்லாம் சின்ன சின்ன ரோல்லாம் நடிச்சிருக்காரு. ஒரு தடவை பத்திரிகையாளர் காட்சி, அப்புறம் பிஆர்ஓ வந்த புதுசு அவர் பத்திரிகையாளர் காட்சிக்கு வந்து அப்போன்னா ஒரு 35 பேர் 40 பேர் உட்காந்து படம் பார்ப்பாங்க வந்து. அதுக்கு எனக்கு இன்வைட் பண்ணலையே அப்படின்னு. அப்போ நான் சொல்கிறது வந்து இப்போ செல்ஃபோனு அப்புறமா லேண்ட்லைன் இல்லாதவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா போஸ்ட் கார்டில் எழுதுவாங்க. அப்போலாம் முன்கூட்டியே படம் போட்டுருவாங்க. இப்போ முன்கூட்டியே போட முடியாது, பத்திரிகையாளர் காட்சி முன்கூட்டியே போட்டுருவாங்க. அப்போ போஸ்ட் கார்டில் எழுதுவாங்க அது தகவல் அப்படி வரும். இல்லைனா எங்கேயாவது ஒரு இடத்துல மீட் பண்ணும்போது சொல்லிப்பாங்க, இன்னொரு ஒரு 2 நாள் கட்சி குட்லக் தேட்டரில் இந்த படம் இருக்குது, தேவி ஸ்ரீதேவியில் இந்த படம் இருக்குதுன்னு பேசிப்பாங்க. அதன் பிறகு பேஜர்னு ஒன்று வந்த பிறகு அதில் மெசேஜ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இவர் நமக்கு தகவல் கொடுக்கலேன்ட்டு நான் ஒரு தடவை போயிடனே ஃபிலிம் சேம்பரில் நாளைக்கு ஷோ இருக்குது போயிடுங்கன்ட்டார். சரி ஓகே அப்படின்ட்டு ஃபிலிம் சேம்பரில் போனால் நம்ம நண்பர்கள் யாரும் ஜேஜேன்னு கூட்டமாக இருக்குது. ஃபிலிம் சேம்பரில் ஒரு தேட்டர் இருந்தது, பழைய ஃபிலிம் சேம்பர். நானும் போய் உள்ளே உட்காந்துட்டேன். யாருமே தெரிஞ்ச முகங்களா இல்லை. பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேச்சு இதுவாகுது, படம் ஓட ஆரம்பிச்சிச்சு. சரி இது என்னன்னு தெரியல, ஆல் மீடியாவை கூப்பிட்ருக்காங்களா நான் தெரியல, தெலுங்கு கன்னடம் எல்லோரும் கூப்பிட்ருக்காங்கன்னு தெரியல, படம் ஓடிக்கிட்டு இருக்கு. பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க, நான் அந்த 2வது சீனில் வருவோம் பாருங்கள், நான் இந்த சீனில் வருவோம் பாருங்கள் அப்படின்னு பேசுகிறேன். அட்டாடா, இதில் நடித்தவர்களுக்கான ஷோ இதில் போட்டிருக்காங்க பொழுது, இதில் நடித்த துணை நடிகர்களாக நடித்தவர்களுக்கான காட்சி இது, இந்த காட்சி இதில் தூக்கி நம்மளை உட்கார வச்சுட்டான்னு ஒரு பக்கம் கோபமாக இருந்தாலும் ரைட்டு. என்ன வந்து அது எவ்வளோ திட்டமிட்டு பாருங்கள், ஒரு பத்திரிகையாளர் காட்சியில் உட்கார கேட்கக்கூடாதுன்னு ஒரு ஷோவில் உட்காந்து. அதுக்கப்புறம் 2 பேர் எங்கிட்டவே கேட்க, அப்புறம் நம்ம தெரிஞ்சவங்க ஒரு 3-4 பேர்லாம் இருந்தாங்க. சார் என்னங்க இங்கே வந்து உட்காந்து இந்த படத்தை பார்க்குறீங்க அப்படின்னு. படம் பேர் வந்து பெரியண்ணா, விஜயகாந்த் சூர்யா நடித்த படம். அது எதுக்கு சொல்கிறேன்னா, அப்படியேப்பட்ட நபர் ஒரு மறுநாள் வந்து அது நடந்த மாதிரியே நீங்கள் கேட்டிங்கன்னா கூட அதை பற்றி கவலையப்பட மாட்டார். அப்படிங்களா, ஓகேங்க, அடுத்த முறையிலேருந்து நான் பத்திரிகையாளர் காட்சி உங்களுக்கு வர வைக்கிறேங்க, இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது போங்க அப்படின்னு. இது ஏங்க நீங்கள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, இதை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க அப்படின்னு ரேஞ்சில் நம்மளை வந்து ஒரு மாதிரி ஆக்கி விட்டுறாப்புல. ரைட், அது அவருடைய சாமர்த்தியம். அதெல்லாம் மீறி ஒருத்தர் கூட இருந்தப்போ ஒரு பேச்சு, வெளியே வந்த பிறகு ஒரு பேச்சு, இது சரியான ஒரு விஷயம் கிடையாது. ரைட்டு, அரசியல்வாதிக்கு அவருக்கும் வந்தாச்சு, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் இதேமாரி பேச்சு தான். எடப்பாடி பழனிசாமியை கேட்குறாங்க வந்து, ஏங்க கரூர் சம்பவம் நடந்தப்போ அதுக்கு பயங்கரமாக குரல் கொடுத்தீங்க, கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் கொடி பறக்குது பாருங்கள், பச்சை கொடி பறக்குது பாருங்கள், தாவேகா கொடி பறக்குது பாருங்கள், சிக்னல் கொடுத்துட்டாங்க பாருங்கள் அப்படின்னு உற்சாகமாக இது பண்ணீங்க. போன இடம் பூரா அப்படி வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசிகிட்டு இருந்தீங்க. இப்போ கூட்டணி இல்லைன்னு ஒன்று திமுக விட அண்ணா திமுக தான் பயங்கரமாக வந்து ட்ரிகர் ஆகி அடின்னு அடிக்கிறீங்க, கடுமையான விமர்சனம் பண்ணுறீங்க இந்த இந்தியா டுடேல கேட்குறாங்க. கேட்ட பிறகு ஒரு தேர்தலை கூட சந்திக்காத கட்சிங்க அது, அந்த கட்சியை நீங்கள் என்னங்க அப்படி தலையில் தூக்கி வச்சு பேசுகிறீங்க நீங்கள்? அப்போ நான் பேசுறது மனிதாப அடிப்படையில் பேசணுங்க. ஒரு உச்ச நடிகர் சரியா அரசியல் பண்ண தெரியாமல் கரூரில் வந்து மாட்டிக்கினாரு அப்படின்னு பாவம் சிக்கிக்கினாரு, அவருக்கு வந்து ஆலோசனை பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்றதுக்காக நான் வந்து ஒரு மனிதாப அடிப்படையில் நான் சொல்லிவிட்டேன். அதுதானே கண்டி, நான் கூட்டணிக்கெல்லாம் ஒன்றும் எதிர்பார்க்கல, நான் வந்து அப்படிலாம் நான் சுயநலவாதி கிடையாது அப்படின்னு அவர் ஒரு பக்கம் வந்து. இது அரசியல்வாதிகள், இது காலம் போக போக எல்லாமே மாறும். இதெல்லாம் மீறி திரும்ப ஒரே ஒரு வார்த்தை விஜயிடம் சொல்வதற்கு என்னன்னா, நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், நான் வந்து தாவேக்கா ஆதரவாளரோ தாவேக்காவுக்கு வேண்டப்பட்டவர்களோ விஜய்க்கு நான் மேனேஜரோ இல்லை முன்னாள் மேனேஜரோ இல்லை பிஆர்ஓவோ கிடையாது. வந்து ஒரு பிரச்சனை நடக்குது, அதுவும் உங்கள் கட்சிக்காரர்களுக்கான பிரச்சனை நடக்குது, உங்கள் கட்சி சார்ந்தவர்களுடைய பிரச்சனை நடக்குது, உங்களுடைய தம்பிமார்களுக்கான பிரச்சனை நடக்குது, உங்கள் அண்ணன்மார்களுக்கான பிரச்சனை நடக்குது அப்படின்னு பொழுது அவர்களுக்காக குரல் கொடுப்பதற்கு நீங்கள் வெளியே வந்து ஆக வேண்டும், அவர்களை சந்தித்தாக வேண்டும், இல்லது குறைந்தபட்சமாவது ஒரு வீடியோ பதிவாவது போடுங்க சாமி. ஏன் நீங்கள் ஒதுங்கி போறீங்க? எக்ஸ் வலைதளத்திலே நீங்கள் அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதே எக்ஸ் வலைதளத்தான் உங்களுக்கு ஆதரவான அந்த தம்பிகள்லாம்
ஒரு குரல் கொடுக்குறாங்க, வாங்கண்ணா வெளியே வாங்கண்ணா, ஏன்னா பயப்படுறீங்க, வாங்கண்ணா வாங்க தலைவா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இது ஒரு பக்கம். நாளைக்கு சேலத்தில் என்ன பேச போகிறாருன்னு தெரியல. பயங்கர பிரம்மாண்டமான ஏற்பாடு உண்மையிலே இந்த மாவட்ட செயலாளர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. விஜயோடைய அந்த ஸ்பீச் என்னவா இருக்கும் அப்படின்னு அது ஒரு பக்கம். சரி, இந்த ஜனநாயகன் படம், ஏன்னா ரசிகர்கள் தொண்டர்கள்லாம் ஒரு பக்கம் தாண்டி தியேட்டருக்காரங்க பாவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த படம் இந்த 20ஆம் தேதி வருமா அப்படின்னாங்க, சாத்தியமே கிடையாது. சரி, இந்த மாத கடைசியில் வருமா அப்படின்னா, வந்தாலும் மாத கடைசி படம் பார்க்க அவ்வளோ பேர் வருவாங்களா செலவு பண்ணிக்கின்னு? ஏப்பா 200 தான் டிக்கெட் அப்படின்னா 200 ரூபாயோட போயிடாது. ஒரு ஃபேமிலியோட கிளம்பி வராங்க. ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக வந்தாகணும். ஒரு ஃபேமிலியோட படம் பார்க்க வராங்கன்னா கண்டிப்பாக குறைந்தபட்சம் 2000 ரூபாய் செலவாகும். ஆனால் மார்ச்சுக்கு போகுது அப்படின்னா, மார்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டா என்ன ஆகிடும்? இந்த டெல்லியிலேருந்து தேர்தல் ஆணைய துணைத் தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க, இங்கே வந்துட்டாங்க. சென்னை தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரியிலும் பார்வையிடத்துக்காக வந்துட்டால் என்ன ஆகிடும்? படம் வெளிவருவதில் கண்டிப்பாக ஒரு சிக்கல் ஏற்படும். ஜனநாயகன் ஒரு அரசியல் படம், ஜனநாயகன் ஒரு கட்சியோட படம், ஜனநாயகன் தாவேக அரசியல் பேசக்கூடிய படம், ஜனநாயகன் விஜய் புகழ் பேசக்கூடிய படம், ஜனநாயகன் எங்களெல்லாம் போட்டு புழக்கிற படம், ஜனநாயகன் எங்களுக்கு எதிரான விமர்சனம் பேசக்கூடிய படம். தேர்தல் ஆணையம் இந்த பிரச்சார படத்தை வெளியிடக்கூடாது அப்படின்னு அவங்களும் மறுபடியும் ஒரு முறை பார்ப்பாங்க. மறுபடியும் அதுக்கு கருத்து சொல்லுவாங்க. சரி இருக்கட்டுங்க, எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்க, எலெக்ஷன் வரைக்கும் வேணாங்க, இதில் இவ்வளோ கருத்து இருக்குது அப்படின்னு மறுபடியும் அந்த படம். இன்னொரு என்னன்னா, மார்ச் மாதம் இன்னொரு சிக்கல் ப்ரொடக்ஷன் நிறுவனத்துக்கு, இந்த கேவி நிறுவனத்துக்கு டாக்ஸிக்னு ஒரு படம் பெருமளவில் அதுவும் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அது 19 ரிலீஸ் ஆகுது. துரேந்தர் 2 அதுக்கு ஆப்போசிட்டாக ரிலீஸ் ஆக போகுது. இப்போ அந்த படத்துக்கு ப்ரொமோஷன் பார்க்கணும். அதில் ஒரு 1000 கோடி அவங்க உள்ளே இறக்கியிருக்காங்க. அது ஒரு 2000 கோடி டாக்ஸிக்கு எடுக்கும் அப்படின்னு அது மேலே ஒரு கவனம் இருக்குது. இங்கே எப்படி பார்ப்பாங்க? இதுக்கான ப்ரொமோஷன், இதுக்கான தியேட்டர் என்ன பண்ணுவாங்க? இது மாதிரி இடியாப்பு சிக்கல்கள் நிறைய இருக்கிறது. இதையெல்லாம் மீறி அரசியல் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் அரசியல் பண்ண வேண்டிய ஒரு பெரும் விஷயத்திற்குள் விஜய் இருக்கிறார். நாளை சேலத்தில் பேசப்போகிற அந்த ஸ்பீச் எதுவாக இருக்கும் என்பது இப்போதிலிருந்து பெரிய ஆர்வமாக இருக்கிறது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.